அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவு என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது அதிக உதிரப்போக்கு பெண்களுக்கு இருக்கு இல்லைங்களா, எல்லா வயதுலேயுமே இருக்கு இல்லையா. அப்போ ஒவ்வொரு வயதில் இந்த அதிக உதிரப்போக்கு ஏற்படுறதுக்கும் வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம் இல்லையா. அப்போது அந்த ஓவர் ப்ளீடிங் சின்ன வயசுல இருந்தால் என்ன காரணங்கள் இருக்கலாம், திருமணமான பிறகு ஏற்படும் பொழுது என்ன காரணங்கள் இருக்கலாம், 50 வயது கடந்த போது என்ன காரணங்கள் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்னென்னலாம் இருக்குது, அதற்கு என்னென்ன தீர்வுகள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பார்த்திங்கன்னா, இந்த ஏஜ் அட்டன் பண்ண புதுசில் நிறைய பேருக்கு அந்த ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து ப்ளீடிங் நிற்காமல் 20 டேஸ் 30 டேஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஓவர் ப்ளீடிங் அப்படிங்கிறது வந்து ஏஜ் அட்டன் பண்ண முதல் 1 இயர்க்குள்ளே இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒபிசிட்டி ஒரு பக்கம் காரணமாக இருக்கலாம், தைராய்டு ஹார்மோன் காரணமாக இருக்கலாம், அல்லது அட்ரினல் சுரப்பு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த 3 காரணங்களில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் பட்சத்தில் பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஓவர் ப்ளீடிங் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற தருணத்தில் அந்த பருவத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல வெயிட் கெயின் ஆகிடுவாங்க. அது வரைக்கும் ஒல்லியாக இருப்பாங்க, அந்த டைம் பீரியட் வரும்போது நல்ல வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் ஓவர் ப்ளீடிங் வரத்துக்கு காரணமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பூப்பு முதிர்வு பருவத்தில், அதாவது 50 வயது கடக்கும் பொழுது நமக்கு வந்து இதே மாதிரி ஓவர் ப்ளீடிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன காரணங்கள் இருக்கலாம்னா, ஒன்று ஹார்மோன் முக்கியமான ஒரு காரணம், கருமுட்டையெல்லாம் தீந்து போச்சு, அப்போது ஒரு முக்கியமான காரணம் ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப கூட இருக்கிறது. அப்போது பல்கி யூட்ரஸ் மாதிரியான விஷயம், அடினோமயோசிஸ் மாதிரியான விஷயம், கருப்பைக்குள்ளே ஏற்படக்கூடிய கட்டிகள், கழலைகள், புற்றுநோய் கட்டிகள், இந்த மாதிரி 50 வயது கடந்தவர்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். திருமணத்திற்கு முன்பு பருவ வயது பெண்களுக்கு இதே மாதிரி அதிக உதிரப்போக்கு இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கிட்ட பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த 20 to 25 இயர்ஸில் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த ஓவர் ப்ளீடிங் பார்க்க முடியுது. இது எதனால் உருவாகலாம்? PCOD, PCOS மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகள் ஒரு காரணமாக இருக்கலாம், தைராய்டு மாதிரியான ஒரு ஹார்மோன் பிரச்சனை காரணமாக இருக்கலாம். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹார்மோன் சிகிச்சை அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஹார்மோன் சிகிச்சையுமே இந்த ஓவர் ப்ளீடிங்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இதுவே திருமணம் ஆன பிறகு இந்த மாதிரியான அதிக உதிரப்போக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கும் அந்த மாதிரி நீர்க்கட்டி பிரச்சனை, சினைப்பை நீர்க்கட்டி மாதிரியான பிரச்சனை காரணமாக இருக்கும், தைராய்டு பிரச்சனையும் காரணமாக இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு அடிஷ்னலாக எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனையோ, இல்லை கருப்பையில் ஏதாவது கிருமி தொற்று காரணமாக எண்டோமெட்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனையோ, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த கருக்குழாயில் வந்து சில பேருக்கு கர்ப்பம் ஆகிடும், இதன் காரணமாகவும் அதிக உதிரப்போக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க நிறைய கருத்தடை சாதனங்கள் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, அதுக்காக மாத்திரைகள் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவர் ப்ளீடிங்க்கு ஒரு காரணமாக இருக்கும். இது திருமணம் ஆன பெண்களுக்கான காரணங்களாக சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே முக்கியமான ஒரு காரணம் வந்து உடற்பருமன் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ரெண்டாவது தைராய்டு அப்படிங்கிறது எல்லா வயதினருக்குமே ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ஸோ அதிக உதிரப்போக்கு இருக்கும் பொழுது இந்த ஹார்மோன்கள் எல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருக்குமா, இந்த வயதில் வரும்பொழுது இதுதான் காரணம் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். இப்போது 16-15 வயசில் வந்து அதிக உதிரப்போக்கு இருக்கும்பொழுது எனக்கு கர்ப்பப்பையில் பெரிய கட்டி இருக்கும் போல், எவ்வளோ பெரிய பிரச்சனை, கட்டி வரலாம் அந்த வயதுக்கும், ஆனால் அது ரொம்ப மினிமலான பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு, ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு. அப்போது இளம் வயது பெண்கள் அதிக உதிரப்போக்கு இருக்கும் பொழுது தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு ஹார்மோன் தான் காரணமாக இருக்கும். வயதானவர்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம மருத்துவ பரிசோதனையும் ஸ்கேன் பரிசோதனையும் செஞ்சு என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போது எந்த வயதினருக்கு அதிக உதிரப்போக்கு இருக்கோ அதற்கான காரணங்களை சரியாக நம்ம ஆராய்ந்து அதற்கான என்னென்ன மருத்துவ முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத ஒரு மருத்துவருடைய உதவியோடு நம்ம எடுத்துக்கணும். இப்போது எதையுமே வந்து ரொம்ப பயப்படவும் கூடாது, அதே சமயம் பயமே இல்லாத ரொம்ப அசால்ட்டாகவும் நம்ம இருந்துடக்கூடாது. அப்போது இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டு
அதுக்கு தகுந்த உணவு முறை வாழ்வியல் முறையை ஃபாலோ பண்ண கற்றுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் இருக்குன்னா நமக்கு என்ன இருக்கும், ரொம்ப உடல் சோர்வு இருக்கும், தலைச்சுற்றல் இருக்கும், கை கால் நடுக்கம் இருக்கும், நடக்க முடியாமல் போகும், நடக்கும் பொழுது மூச்சு வாங்கும், கை கால்கள் ரொம்ப அயர்ந்து போகும், குடைச்சல் அதிகமாக இருக்கும், தூக்கமின்மையினால் கஷ்டப்படுவோம், நம்மளால் அன்றாடம் வேலைகளே செஞ்சுக்க முடியாது, இதெல்லாம் நமக்கு இருக்கும். பசிக்கவே செய்யாது, சாப்பிடவே முடியாது, இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம இந்த ஓவர் ப்ளீடிங்கை சமாளிக்கணும். வாந்தியும் வரக்கூடாது, ரத்தமும் அரெஸ்ட் ஆகணும், அதே சமயம் ஓவர் ப்ளீடிங்கும் ஏற்பட்டுறக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு ஓவர் ப்ளீடிங் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்தத்தை அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எள்ளுருண்டையோ அல்லது வந்து நல்லா வந்து பீட்ரூட் ஜூஸ் போட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ளீடிங் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த காலகட்டத்தில் மருத்துவரோட உதவி ரொம்ப முக்கியம். அதே சமயம் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உதாரணத்துக்கு வந்து எலுமிச்சை சாறு இருக்கு இல்லையா, அதில் உப்பு போட்டு குடிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ப்ளீடிங் வந்து சஸ்டெயின்டாக ரிலீஸ் ஆகும், கிளாட்டாக போகாமல் சஸ்டெயின்டாக ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம மாற்று மருத்துவத்துறையில் நமக்கு வந்து இந்த கண்டெம்பரரி மெடிசனில் வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய மருந்து வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸமிக் ஆசிட், மெஃப்னமிக் ஆசிட் ஓவர் ப்ளீடிங் இருக்கும் பொழுது கொடுக்கக்கூடியது. ஸோ அதுக்கு பேலன்ஸ்டாக நம்மளுடைய உணவு முறையில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அழகாக இருக்கிறது மோர். அப்போ நல்லா மோர் மட்டும் எடுத்து அதில் உப்பு போட்டு அடிக்கடி குடிச்சிட்டே இருந்தீங்கனாலே ப்ளீடிங் வந்து படிப்படியாக உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும், கிளாட்டாக வெளிப்படாது. வாழை தண்டினுடைய சாறு இருக்கு இல்லையா, அதற்கும் துவர்ப்பு சுவை உண்டு. அந்த சாறை வந்து எடுத்து அதோட மோர் கலந்து சால்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் படிப்படியாக உங்களோட ப்ளீடிங் வந்து அரெஸ்ட் ஆகும். இப்போது மாம்பருப்பு பொடியை வந்து இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் இருக்கிறவங்க மாம்பருப்பு கொட்டையாக கிடைக்கும், இல்லை நீங்கள் மாம்பருப்பினுடைய பொடியையும் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை பொடியாகவும் அவைலபிளாக இருக்கும். அதை வாங்கி நீங்கள் எப்பயுமே வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் இருக்கிறவங்க டக்குன்னு மோரில் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இந்த பவுடர் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா படிப்படியாக உங்கள் ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். இதுவே ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிங்கிறவங்க நாவல் கொட்டையோடைய பொடியும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். சீசனில் நீங்களேவும் ரெடி பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ இந்த நாவல் கொட்டை பொடியை வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் to 1 ஸ்பூன் மோரில் கலந்து எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் படிப்படியாக உங்களோட ப்ளீடிங் வந்து அரெஸ்ட் ஆகும். ஸோ ப்ளீடிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கான காரணம் என்ன, அதற்கான சரியான மருத்துவ முறை என்ன அப்படிங்கிற ஒரு மருத்துவரோட உதவியை நாடணும். ஆனால் அதே சமயம் நீங்கள் உணவு முறையில் வந்து தேவையில்லாததை எடுத்து அதிகப்படியான உதிரப்போக்கை உருவாக்கிக்காமல் நல்ல சீக்கிரமாக ரத்தப்போக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சொன்ன அந்த 5 குறிப்பில் உங்களுக்கு எது வந்து நாக்குக்கு பிடிச்சிருக்கோ, எது சாப்பிட பிடிச்சிருக்கோ, எது வாந்தி வராமல் இருக்கோ அதை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு உங்கள் ப்ளீடிங்கை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். குறிப்பாக நான் சொன்ன இந்த எலுமிச்சை, வெறும் மோர் எடுத்துக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணும், வாமிட்டிங் சென்சேஷன் அக்ரவேட் பண்ணாது, உங்களுக்கு பசிக்க வைக்கும், சாப்பிட வைக்கும், கேஸ்ட்ரைட்டிஸை க்ரியேட் பண்ணாது, பிரெஸ்ட் டெண்டர்னஸை கொடுக்காது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கை மருந்தாகவே நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.